ஹலோ வியூவர்ஸ், ஹோண்டா நிறுவனத்தினரிருந்து அதிக நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஹோண்டா ஆக்டிவா இ மற்றும் QC1 என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த 2 ஸ்கூட்டர்களும் ஹோண்டா நிறுவனத்தின் முதல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களாக விற்பனைக்கு வந்திருக்கு. ஹோண்டா நிறுவனத்தினுடைய அதிக சேல்ஸ்ல ஹோண்டா ஆக்டிவா பெட்ரோல் ஸ்கூட்டர் இப்பவும் முதல் இடத்துல இருக்கு. அதற்கு காரணம் இந்த நிறுவனத்தினுடைய நம்பிக்கை மற்றும் சர்வீஸ் நெட்வொர்க் தான் முக்கியமான காரணமா இருக்கு. இந்த 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களும் ஹோண்டா ஆக்டிவா மாதிரியே நம்பிக்கையானதா, இந்த 2 ஸ்கூட்டர்களில் எந்த மாதிரியான விஷயங்களை தந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோண்டா ஆக்டிவா இ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் முழுக்க அதிகம் பிளாஸ்டிக் பொருட்களையே பயன்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் இந்திய சாலைகளுக்கு ஏற்ற மாதிரி உறுதியானதாகவே தந்திருக்காங்க. இந்த வண்டியில் பயன்படுத்தியிருக்கிற பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 2 தனித்தனி பேட்டரிகளாக தந்திருக்காங்க. ஸ்வாப்பபிள் டெக்னாலஜி மூலம் 2 பேட்டரிகளை தனித்தனியாக சார்ஜ் பண்ணவும் முடியும். ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு இன்னொரு பேட்டரி மூலம் வண்டியை இயக்கவும் முடியும். இந்த 2 பேட்டரிகளும் 1.5 கிலோவாட்ஸ் தனித்தனியான பேட்டரி கெப்பாசிட்டி கொண்டதாக இருக்கு. 2 பேட்டரிகளும் சேர்ந்து இந்த வண்டிக்கு 3 கிலோவாட்ஸ் பேட்டரி கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இந்த பேட்டரிகளுக்கு வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் IP65 ரேட்டிங்கோட தந்திருக்காங்க. அதிகபட்சம் 80 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் செல்லக்கூடிய இந்த ஸ்கூட்டர்ல ஒரு ஃபுல் சார்ஜில் 102 கிலோமீட்டர் வரைக்கும் ரைடிங் செல்லக்கூடியதா இருக்கு. இந்த ஸ்கூட்டருக்கு ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ங்கிற 3 ரைடிங் மோடுகள் தந்திருக்காங்க. BMSM ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மூலமாக இயங்கக்கூடிய இந்த ஸ்கூட்டர் அதிகபட்சம் 22 Nm மேக்ஸிமம் டார்க்கை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 12 இன்ச் அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ் மற்றும் ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல ட்ரம் பிரேக் வசதியோடும் தந்திருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரியர்ல 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனும் ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் ஃபோர்க்ஸும் தந்திருக்காங்க. இந்திய சாலைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சஸ்பென்ஷன் போதுமானதாகவே இருக்கு. ஹெட்லைட், டைல் லைட் போன்ற அனைத்தும் LEDயில் தந்திருக்காங்க. இரவு நேரங்களில் இந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம் சற்று குறைவானதாகவே இருக்கு. இந்த வண்டியோட டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 5 இன்ச் DFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக தந்திருக்காங்க. ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ரைடிங் மோடுகள் போன்ற அனைத்தும் டிஜிட்டலில் காமிக்கக்கூடியதாக இருக்கு. டச் ஸ்கிரீன் வசதி இல்லை என்றாலும் இந்த ஸ்கிரீனில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலம் மொபைலை கனெக்ட் பண்ணவும் முடியும். 118 கிலோ வெயிட் இருக்கிற இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு 170 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸை தந்திருக்காங்க. இந்த வண்டியோட சீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தாராளமாக பயணம் செல்லக்கூடியதாக இருக்கு. இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 26 லிட்டராக தந்திருக்காங்க. அதிக பொருட்களை ஏற்றுபவர்களுக்கு இந்த வண்டி சரியானதாக இருக்காது. 6 கலர் ஆப்ஷனோட விற்பனைக்கு வந்திருக்கும் ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு 3 வருடம் அல்லது 50,000 கிலோமீட்டர் வாரண்டியை தந்திருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட ஆன்ரோடு விலை 1,30,000 ரூபாயாக இருக்கு. இவிட விலை குறைவான ஸ்கூட்டராக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஹோண்டாவுடைய QC1 ஸ்கூட்டரை வாங்கலாம். இந்த வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 1.8 கிலோவாட்ஸ் லித்தியம் அயன் பேட்டரியாக தந்திருக்காங்க. அதிகபட்சம் 80 கிலோமீட்டர் வரைக்கும் ரைடிங் செல்லக்கூடிய இந்த ஸ்கூட்டர் மணிக்கு சுமார் 50 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் செல்லக்கூடியதாக இருக்கு. BLDC ஹப் மோட்டர் பொருந்திய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மூலம் இயங்கக்கூடிய இந்த ஸ்கூட்டருக்கு நார்மல் மற்றும் ஈகோங்கிற 2 ரைடிங் மோடுகள் தந்திருக்காங்க. இந்த வண்டியுடைய சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரியர்ல 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக்கும் ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் ஃபோர்க்ஸும் தந்திருக்காங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக்ஸ் CBS பிரேக்கிங் சிஸ்டத்தோட தந்திருக்காங்க. இந்த வண்டியோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நார்மல் டிஜிட்டல் டிஸ்பிளேவாக தந்திருக்காங்க. ஹெட்லைட், டைல் லைட் போன்ற அனைத்தும் LEDயில் தந்திருக்காங்க. இந்த வண்டியிலையும் பூட் ஸ்பேஸ் மிகவும் குறைவானதாகவே தந்திருக்காங்க. 5 கலர் ஆப்ஷனோட விற்பனைக்கு வந்திருக்கும் இந்த QC1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு 3 வருடம் அல்லது 50,000 கிலோமீட்டர் வாரண்டியை தந்திருக்காங்க. 2 வண்டிகளுக்குமே USB சார்ஜிங் வசதியும் தந்திருக்காங்க. இந்த QC1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஆன்ரோட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாயாக இருக்கு. ஹோண்டா நிறுவனத்தினுடைய நம்பிக்கை மற்றும் சர்வீஸ் நெட்வொர்க் போன்ற முக்கியமான காரணங்களால இந்த 2 ஸ்கூட்டர்களும் அதிக விற்பனையை தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 2 ஸ்கூட்டர்களில் உங்களுடைய விருப்பம் எதுவாக இருக்குங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி பைக் சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.